சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. கைதட்டி இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. கரங்களை தட்டி ஓஹோ இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. கைதட்டி விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி. கரங்களை அசைத்து அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, எனக்கு அபிஷேகம் தந்தார் இயேசு. கைதட்டி தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஓ துதிப்பாடல் நான் பாடி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா
தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் கொடுத்த ஜீவன் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உமக்கென்று நாங்கள் வாழுவதற்காகவே நீர் கொடுத்த ஜீவன் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை 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 சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே உமக்குகந்த பாடுங்க, அர்ப்பணிச்சு பாடுங்க, ஒரு ஜெபமா பாடுங்க. ஒப்பு கொடுத்தே ஆட்கோ Rabakaba limana kata ribagada ragadala rimana kabo sheketu raba anbari surajenuke aviya venuke anbari surajenuke aviyana devane ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கூட உங்களுடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களோடு நீர் பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. புது வாழ்வு. சத்தமாக சொல்லுங்க, புது வாழ்வு. வாயை திறந்து சொல்லுங்க, புது வாழ்வு. இயேசு நமக்கு எதுக்கு ஜீவன் தந்தார் தெரியுமா? அந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நியூ லைஃப். ஆமேன். பழசை வச்சுட்டு புதுசாக வாழவே முடியாது. ஆமேன். ஜூலை 31 அதே சிந்தை, அதே எண்ணம், அதே மாம்ச சிந்தையை வச்சுட்டு ஆவினால ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்மளே நம்ம ஏமாற்றிக்க கூடாது. ஆமேன். வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தால் அல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு நியூ கிரியேஷனாக போனோம். புது சிருஷ்டினா அது டோட்டலி நியூ. பழசை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுட்டு புது சிருஷ்டியாக கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் எல்லாம் சத்தமா சொல்லுங்க, எல்லாம் புதிதாய். ஹல்லேலூயா. This is Christian life. Many people are deceived. அநேகர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள். 10 வருஷமா மாற்றமே இல்லாமல், 10-15 வருஷமா பிறந்ததிலிருந்து ஆலயத்தில் வந்து மாற்றமில்லாத மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி ஆசீர்வாதங்களை இழந்து, தாங்களும் இழந்து, தாங்கள் இருக்கிற இடங்களிலும் அந்த சமாதானத்தை இழந்து, ஏன் எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா? ஏசப்பா இதுக்காக வந்து உயிரை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார். இதுக்காகவா? நம்மளுக்கு புது வாழ்வை கொடுக்கும்படியாக தானே ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை என்னவென்றால் சத்தியத்தை அறியவில்லை, இல்லை என்றால் சத்தியத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஏசப்பா எவ்வளோ அருமையாக நமக்கு பாடலை பாடும்போது புது வாழ்வு தந்தார் இயேசு. ஹல்லேலூயா. அந்த பாடலை பாடும்போதே ஏசப்பா அந்த ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுங்கப்பான்னு யாரெல்லாம் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சர்ச்சில் வந்து பாட்டு பாடிட்டு போகிறதல்ல, வாழ்க்கை. வாழ்க்கை சொல்லுங்க, வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை, சர்ச்சு கிடையாது. சர்ச்சில் வருகிறது வந்து இங்கே வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டு போகிறோம். இந்த சார்ஜ் இந்த வாரம் முழுசும் நிற்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்காக ஜெபிக்கும் போது ஏசப்பா இந்த மாதத்துக்காக என்ன நீங்கள் செய்ய யுத்தமாக இருக்குது. பைபிளில் எவ்வளோ வாக்குத்தத்தம் இருக்குது. எல்லா வாக்குத்தத்தமும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த மாதத்தில் ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்கப்பான்னும் போது ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. bearing much fruit, month of bearing much fruit. கொஞ்சம் கனி அல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக, புது வாழ்வு, பரிபூர்ண ஜீவனை கொடுத்து மிகுந்த கனி கொடுக்கும்படியாக தனிப்பட்ட வாழ்க்கையில், 2வது ஃபேமிலியில், 3வது மினிஸ்ட்ரியில், 4வது நம்ம இருக்கிற சமுதாயத்தில், நம்ம ஸ்கூலில், காலேஜில், ஆஃபீஸில், பிஸ்னஸில் தேவன் நம்மை மிகுந்த கனி கொடுக்கும்படியாக எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனங்களை நாம் வேகமாக ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. 1வது வசனம் வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா. கனி கொடுக்க வேண்டும் என்றால் எது கனி கொடுக்கும்? ஒரு மரம் கனி கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு சொல்றார், நான் தான்ப்பா மெய்யான திராட்சை செடி, நீங்கெல்லாம் கொடி தான். செடி செடியாக இருக்க வேண்டும், கொடி கொடியாக இருக்க வேண்டும். கொடி செடியை போல நடக்கக்கூடாது. தன் இஷ்டப்படி கொடி நடந்தால், கொடி தன்னை செடியோடு இணைத்து கொள்ளாவிட்டால் அது உலர்ந்து போய்விடும், காய்ந்து போய்விடும். அதை அடுப்பிலே போடுவார்கள், அது சாம்பலாய் போய்விடும். ஆண்டவர் எச்சரிப்பும் கொடுக்கிறார். பாருங்க, வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார், அதை சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அறுத்து போடுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அறுத்து போடுகிறார், சுத்தம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் வெட்டி எடுக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டாலே ஆசீர்வாதம் தானா வரும். ஹல்லேலூயா. அறுத்து போட வேண்டியவர்கள், அறுத்துனா நம்ம கிட்ட இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போட்டுட்டு சுத்தம் பண்ணிட்டா
மிகுந்த கனிகளை நாம் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. சுத்தம் பண்ணப்படணும். எது நம்மளை சுத்தம் பண்ணணும்? வாசிங்க 3வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உபதேசம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உபதேசம் பாருங்க, உபதேசம், வார்த்தை, வசனம், இதெல்லாம் தான் இதுதான். ஹல்லேலூயா. உபதேசம், வார்த்தை, வசனம், சத்தியம், இதெல்லாம் இதுதான் நம்மளை என்ன பண்ணோம்? அறுத்து போட வேண்டியவர்களை அறுத்து போடும், சுத்தம் பண்ண வேண்டியவர்களை சுத்தம் பண்ணும். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இவ்வளோ பெரிய பைபிளை கொடுத்துட்டு நம்ம இதை ஒன்றுமே இதெல்லாம் படிக்காமல் எல்லாம் பண்ணாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலான்னு கனவுலாம் கண்டுட்டு இருக்கக்கூடாது. 31,000 வசனத்தை கொடுத்து உன்னை வாழ்க்கையை சுத்தம் பண்ணுறதுக்கு அறுத்து போடவைகள்லாம் கொடுத்துட்டு இதை சும்மா வீட்டில் ஷெல்ஃபில் வச்சுட்டு நான் மிகுந்த கனி கொடுப்பேன்னு கனவு கண்டக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு 15 நிமிஷம் கூட ஒரு நேரம் ஒரு நாளில் செலவு பண்ணாமல் ஆண்டவரோடு நான் நித்தியமாக வாழ போகிறேன்னு கனவு கண்டக்கூடாது. புரியுதா? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரோட ஒரு 20 நிமிஷமோ அரை மணி நேரமோ செலவு பண்ணாமல் ஆண்டவரோட நான் நித்தியமாக வாழ போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அது ஒரு கனவு உலகமாக இருக்குமே ஒழிய நாம் சுத்திகரிக்கப்பட முடியாது. அந்த சுத்தமான பரலோகத்துக்கு போகவும் முடியாது. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஏன் தெரியுமா? இது கடைசி காலம். ஆண்டுடைய வருகை ரொம்ப சமீபம். மணவாளன் மணவாட்டியை சந்திக்கிற நாட்கள் மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. சபை ஆயத்தப்பட வேண்டும். கவலைப்படாதீங்க. ஆயத்தப்படாதவங்க அவங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்துப்பாங்க. நீங்கள் ஆயத்தப்படுங்க. நான் ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை 1-2 வசனங்களை வாசிங்களேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் உபதேசம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் உபதேசம். ஆண்டவரையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன். ரொம்ப நேசிச்சா அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு இங்கே வாங்க பிரதர், உங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு வைங்க. நாளைக்கு நீங்கள் வருவீங்க. நான் போய் வார்த்தையை கேளுங்க, என்ன கேட்காதீங்க. அது வார்த்தை வேற, நான் வேறன்னு சொல்ல முடியுமா? நான் சொன்ன வார்த்தை தான் என்ன பண்ணோம்? கேட்க வைக்கும். ஹல்லேலூயா. வார்த்தையும் மனிதனையும் பிரிக்க முடியாது, வார்த்தையும் தேவனையும் பிரிக்க முடியாது. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. அவருடைய இருதயத்தில் இருக்கிறத தான் ஆண்டவர் வார்த்தையாக உபதேசமாய் சொன்னார். தேவனுடைய இருதயத்தை அறிய வேண்டும் என்றால் இந்த வேதத்தை அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வேதம் தான் நம்மளை சுத்திகரிக்கும். இந்த வேதம் தான் நம்மளை, இந்த உபதேசம் தான் நம்மளை சுத்திகரிக்கும். இந்த நாளில் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இந்த வேதத்தை கையில் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீர்கள். சுத்திகரிக்கப்படாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போகலான்னு கனவு கூட காணக்கூடாது. நம்ம எச்சரிப்பாக இருக்க வேண்டும். பாருங்கள், வாசிக்கலாம். நம்ம அந்த யோவானில் 15ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது. தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்கள் வாசிங்க. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டவர் மிகுந்த கனிகளை எதிர்பார்க்கிறார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? செடியோடு கொடி இணைந்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். கொடி தானாய் கனி கொடுக்க முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஒன்றும் என்கிற வார்த்தை என்ன குறிக்குதுன்னா, பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழலாம். 2 காருக்கு 3 கார் வச்சிருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, தங்க நகை வச்சிருக்கிறாங்க, பேங்க்ல பேலன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதை குறித்து சொல்லவில்லை. நித்திய ராஜ்யத்திற்குண்டான காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அதுதான் ஆண்டவரோடு நிலைச்சிருந்தாதான் முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் நிறைய பேர் நினைச்சு ஏமாந்து போறாங்க. ஆனால் இதெல்லாம் நிலைச்சு நிற்காது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் போய் சேர வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பாருங்க, ரொம்ப முக்கியம். வாசிங்க 6-7 வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், பாருங்க, எச்சரிப்பும் கொடுக்கிறார் ஆண்டவர். பாருங்க, எப்பவுமே வேத வசனத்தில் ஆசீர்வாதமும் இருக்கும், எச்சரிப்பும் இருக்கும். எச்சரிப்பை அசட்டை பண்ணா ஆசீர்வாதம் பெற முடியாது. ரொம்ப சிம்பிள். பாருங்க, நீங்கள், இது 6வது வசனம் ஒரு எச்சரிப்பு, இது ஒரு வார்னிங். இந்த எச்சரிப்பை மீறினால் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அதுதான் வாசிங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும், பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். ஆசீர்வாதத்துக்கு கீ இதுதான், கனி கொடுக்கிறதற்கு கீ. நீங்கள் என்னிலும், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஆண்டவர்ல நிலைத்திருக்கிறோம்னு சொன்னா அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உபதேசத்துல நிலைச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வாசிங்க. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வார்த்தையும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. வார்த்தை இல்லாத ஜெபம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆண்டவரே எனக்கு வீடு கொடும், வேலை கொடும், அதை கொடும், இதை கொடும் தான். ஆனால் வசனத்தை வச்சு ஜெபிக்கிறவங்க, ஏசப்பா உம்முடைய சித்தத்தை நான் செய்ய எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. உடைய வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாரும். இதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. பாருங்க, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய, எல்லாமே என்னுடைய இல்லை, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, எல்லாமே உம்முடைய. வசனத்தை வைத்து ஜெபிக்கிறவங்க உம்முடையன்னு ஜெபிப்பாங்க. வசனமே இல்லாமல் ஜெபிக்கிறவங்க என்னுடைய, எனக்கு இதை கொடும், எனக்கு அதை கொடும், எனக்கு இதை கொடும் கொடுத்தாலும் சமாதானமாக இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளோ கொடுத்தாலும் சமாதானமாக இருக்க முடியாது. ஏன்னா வசனத்தின்படி வாழ்ந்தால்தான் சமாதானம். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவன் மகிமைப்பட வேண்டும். என் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படணும்னா நான் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, நீடிய பொறுமை, விசுவாசம், சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம், இதுதான் நல்ல கனி. இதை கொடுப்பதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஏசாயால 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 5:1-2 மாத்திரம் வாசித்து முடிக்க போறோம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்த என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் இங்கே ஆண்டவராகிய இயேசுவும் ஏசாயாவும் 2 பேருமே சொல்கிறது என்னென்னா, ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் நீங்களும் நானும் என்னவா இருக்கோம்? செடியில் கொடியாக இருக்கிறோம். வாசிங்க 2வது வசனத்தை வாசிங்கள். அவர் அதை
வேலி அடைத்து, எல்லாம் சொல்லுங்க, வேலி அடைத்து. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. திராட்சை தோட்டத்தில் கனி கொடுக்கணும்னா வேலி சரியா இருக்கணும். ஜபந்தான் வேலி, வசனம்தான் வேலி, ஆவிக்குரிய ஐக்கியம்தான் வேலி. இந்த வேலி இல்லைன்னா உள்ள என்ன வரும்? நரி வரும், பெருச்சாளி வரும், எலி வரும், எல்லாமே உள்ள வந்துடும். உலகம், பிசாசு, மாமிசம் எல்லாம் உள்ள வந்துருச்சுன்னா கனி கொடுக்க முடியாது. பசங்க, அதில் உள்ள கற்களை பொறுக்கி, ஹல்லேலூயா. பாருங்க, சுத்தம் பண்றதுன்னா என்ன? கற்கள்லாம் பொறுக்கப்படணும். தேவனுக்கு பிரியமே. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஜோக் இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சும்மா கேஷுவல் லைஃப் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு சீரியஸ் பிஸ்னஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தோடு வாழுவது. கனி கொடுப்பதை தடுக்கிற எல்லா கற்களும் பொறுக்கப்பட வேண்டும். கற்களோடு நான் கனி கொடுக்க முடியாது. ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன கற்கள் இருக்கிறது, கனி கொடுக்க முடியாமல் என்ன கற்கள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் முழங்கால் போட்டு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மகனே, மகளே, இந்தந்த காரியங்களில் நீ சீர்படணும்ப்பா. இந்தந்த காரியங்களில் நீ சீர்பட்டா நீ மிகுந்த கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடியை நாட்டி. நற்குல அப்படின்னா ஹைப்ரீடு கிரேப்ஸ். நற்குல நல்ல ஹை குவாலிட்டியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சும்மா ஏதோ காய்ச்சிட்டு போகிறது இல்லை. கர்த்தருக்கென்று நாம் எழும்பி பிரகாசிக்கணும். வாசிங்க. அது நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலையும் நீங்களும் நானும் நல்ல கனி கொடுப்போன்னு காத்திருக்கிறார். ஜூலை மாதத்தில் ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். ஜூலை முடியும் போதே ஒரு ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கலாம், பரவாயில்ல. ஆண்டவர் இன்னும் காத்துட்ருக்கிறார். ஆகஸ்ட் மாதத்தில் நீங்களும் நாளும் நல்ல கனி கொடுப்போன்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நல்ல கனி, ஹைப்ரிட் கனி. ஆனால் இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு நோக்கத்தோடு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்கள் பாதி வழியிலே வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். பலவிதமான பாவத்துக்குள்ளாய் சிக்கி கொண்டால் உலகத்தோடு சம்பந்தப்பட்டு கொடுத்தார்கள். புறஜாதிகளைப் போல் அவர்களும் வாழ ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களுக்கு வைத்திருந்த மகிமையை இழந்து போனார்கள். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஹல்லேலூயா. பைபிளில் பாருங்கள், ஆண்டவர் தெளிவாக எல்லாத்தையுமே எழுதி வச்சிட்டார். இதுதான் சத்தியம். ஆண்டவர் சிலதை மறைச்சிலாம் எழுதி வைக்க மாட்டார். கனி கொடுக்கலைன்னா கொடுக்கல, இனிப்புள்ள பழம்னா இனிப்புள்ள பழம், கசப்புள்ள பழம்னா கசப்புள்ள பழம்னு ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எச்சரிப்பாக எழுதி வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். கசப்புள்ள கனி ஆண்டவர் விரும்புறதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கனி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கனியை பக்கத்தில் போய் சாப்பிட்டா அது வாயில் வைக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நற்குல திராட்சை செடி, நற்குல திராட்சை பழங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி எல்லாரும் எளிமை நிற்கலாம். முடிக்க போகிறோம். எல்லாரும் எளிமை நிற்கலாம். இந்த மாதம் என்ன மாதம் தெரியுமா? மிகுந்த கனி கொடுக்கிற மாதம். ஆண்டவரோடு நிலைச்சிருந்தா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். செடியோடு கொடி இணைஞ்சு கொண்டால் போதும். அந்த செடியிலேருந்து கிடைக்கிற உரம், அந்த செடியிலேருந்து கிடைக்கிற தண்ணீர், அந்த செடியிலேருந்து கிடைக்கிற சத்து எல்லாம் அந்த கொடிக்கு போகும். அந்த கொடி என்ன பண்ணும்னா அது செழிப்பாக இருக்கும். அந்த கொடியில் கனிகள் இருக்கும். அது மிகுந்த கனி கொடுக்கும். ஆண்டவர் சொன்ன, நான் தான்ப்பா அந்த மெய்யான திராட்சை செடி, நீங்கள்லாம் கொடி தான். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து எதிர்பார்க்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி, ஏசப்பா ஏசப்பா எனக்கு கேட்ட வசனம் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றட்டும் அப்பா. எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும்ப்பா. கசப்பான பழத்தை கொடுத்து என்ன பிரயோஜனப்பா? வாயில் வைக்க முடியாமல் இன்னைக்கு துப்பிடாதீங்கப்பா ஆண்டவரே. ருசியுள்ள பழமாக நான் மாறணும்ப்பா.
தேவனுக்கு பிரியமில்லாத கனிலாம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள்லாம் கசப்பான கனி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் கசப்பான கனி. ஆனால் ஆவியின் கனி தான், அது நற்குல திராட்சை கொடியிலே இருக்கிறது. அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜி மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து லூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல கனி கொடுக்கிற மரங்களாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, 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 வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எல்லாம் சரண்டர் பண்ணுங்க, உங்கள் லைஃப்பை சரண்டர் பண்ணுங்க. Lord, I surrender my life, Lord. Yeah, I surrender my family. I surrender my job. I surrender my children. I surrender everything. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், என் உணர்வுகளை ஒப்பு கொடுக்குறேன், என் சிந்தையை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா. நான் செடியோடு இணைஞ்சிக்க விரும்புகிறேன்ப்பா. எல்லாம் சொல்லுங்க, நான் செடியோடு இணைஞ்சிக்க விரும்புகிறேன்ப்பா. உம்மிலே நிலைத்திருக்க நான் விரும்புகிறேன்ப்பா. நான் தன்னிச்சையாக செயல்பட விரும்பலப்பா. என் சுயத்தில் நான் வாழ விரும்பலப்பா. நான் காய்ந்து உலர்ந்து போய் ஆண்டவரே அது எரிந்து போய் சாம்பலாக போவது என்னுடைய விருப்பம் இல்லப்பா. நான் மிகுந்த கனி கொடுக்கணும்ப்பா. கசப்பான கனி அல்ல, இனிப்பான ருசியுள்ள கனி, மிகுந்த கனி கொடுக்கணும்ப்பா. என்னை ஆசீர்வதிங்க. எல்லாம் சொல்லுங்க, என்ன ஆசீர்வதிங்கப்பா. இப்போ ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி என் பிதா மகிமைப்படும்படியாக, எனக்கு சீஷராக இருக்கிறீங்கன்னு இந்த உலகம் பார்க்கும்படியாக மிகுந்த கனியை எதிர்பார்க்குறீங்கப்பா. நாங்களோ கசப்பான கனியை கொடுத்துட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் மாறணும்ப்பா, மாறணும்ப்பா. ருசியுள்ள இனிப்புள்ள தேவன் விரும்புகிற கனிகளை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ இந்த ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு எனக்கு ஜீவன் கொடுத்தார். எதற்கென்றால் நான் மிகுந்த கனி கொடுக்கும்படியாக. கர்த்தர் எனக்கு இந்த புதிய மாதத்தில் God has given me life to bear much fruit for the glory of God.
to live as a disciple of God. தேவனுடைய சீஷனாக மிகுந்த கனி கொடுக்கிறவனாக தேவனுடைய நாம மகிமைக்கென்று வாழ ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் எங்கள் மேல மனதுருக்கமுள்ள தேவனாய் இருந்து எங்களை ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.